ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேர்ஸ்டே. பாப்பாங்க நைட்டு 11 பால் குடிச்சிட்டு தூங்குனதுனால விடிஞ்சு 5 தான் எழுந்தாங்க. அம்மா எப்போவுமே 5 எழுந்துருவாங்க. தம்பி ஆஃபீஸ்க்கு 7:30 கிளம்புறனால அவனுக்கு சாப்பாடு செய்யணும்னு. ஸோ அதனால் நானும் 5 எழுந்ததுனால 2 பேருமே தூங்கவே இல்லை. எப்போவுமே பாப்பாங்க தம்பி ஆஃபீஸ் போகிற வரைக்கும் முழிச்சிருப்பாங்க, 7:30 வரைக்கும். அவன் கிளம்புனவுடனே ஒரு 1/2 அன் ஹவர் முழிச்சு விளையாண்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமே மறுபடியும் பால் கொஞ்சம் குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் 8:30 வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் பாப்பாங்க தூங்குனாங்க. 8:30 மேலே தான் நானும் அம்மாவும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்னு சொல்லிட்டு அம்மா போனாங்க. என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு பணியாரம் சாப்பிட்ணும் போல் இருந்தது. எப்போவுமே நாங்கள் ஊர்லேருந்து அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னாக்கா வீட்டில் மாவு காய்கறி ஏதாவது இருந்துச்சுனாக்கா எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா நம்ம அங்கே விட்டுட்டு வந்தோன்னா போகிறதுக்கு 1 வீக் 10 டேஸ் ஆகும். எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும்ன்றதுனால நாங்கள் இருக்கிறது எல்லாமே காரில் தானே வரும்னு சொல்லி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்ததுனால மாவு கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்தது. அதனால் பணியாரம் வேணும்னு கேட்கவும் அம்மா பணியாரத்துக்காக வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. கையில் கட் பண்ணால் லேட் ஆயிரும், பாப்பாங்க எழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சாப்பரில் போட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் மட்டும் போட்டு அதுக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் மாவில் கொட்டி கலக்கும்போது கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் போட்டு கலந்துக்குவாங்க அம்மா. எனக்கு கடலப்பருப்புலாம் போட்டால் பிடிக்காது. ஸோ அதனால் இப்படி ப்ளெயினாக இருந்தால் தான் பிடிக்கும். தேர்ஸ்டே எப்போவுமே நான் ஃபாஸ்டிங் இருப்பேன். மேரேஜ்க்கு முன்னாடி எனக்கு சாய்பாபானா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் சாய்பாபாவுக்கு ஃபாஸ்டிங் இருப்பேன். இப்போது மேரேஜுக்கு அப்புறம் கூட இருந்தேன். எப்போ கன்சீவ் ஆனனோ அப்போருந்தே என்னால் ஃபாஸ்டிங் எடுக்க முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே பாப்பாங்க கொஞ்சம் வளர தான் எடுக்கணும். அதை பற்றின வீடியோ இனிமேல் நம்ம சேனலில் வரும். ஃபாஸ்டிங் எடுக்க முடியலனாலும் வாரம் ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போயிடுவோம். பாப்பாங்களுக்கு இந்த 5 மந்த்ஸ் தொடங்கினதுலேருந்து 2 வீக்ஸாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்கனால இந்த வாரம் கோயிலுக்கு போக முடியல, அம்மா வீட்டில் இருக்கிறேன். பாப்பாங்க தூங்கி எழுந்ததும் 11 அந்த மாதிரி எந்திரிப்பாங்க. 11 எந்திரிச்சா தான் அவங்க மூடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் ஹாட் வாட்டர் வச்சு குளிக்க வைக்கணும். நானும் காலையிலேயே குளிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். எனக்கும் சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா ஈவினிங்காக குளிக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவேன். மோஸ்ட்லி ஈவினிங் குளிக்க வைக்க மாட்டேன். இப்போ வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தான் ஈவினிங்கில் குளிக்க வைக்கிறேன். இல்லைனா இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டிமா குளிக்க வைப்பாங்க. அவங்க 10 to 11:30 12 குளிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ பாப்பாங்களை ஒரு 1.5 மந்த்தாக நானே குளிப்பாட்ட பழகிக்கிட்டேன். தலைக்கு முதல் கொண்டு நானே குளிப்பாட்டி விட்டுறேன். அம்மா பணியாரம் வெந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு பாப்பாங்க எந்திரிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். எப்போவுமே அம்மா காலையில் தம்பிக்கு சமைப்பாங்க. சமைக்கும்போதே குழம்பு பொரியல் மட்டும் எக்ஸ்ட்ரா செஞ்சுருவாங்க. சாப்பாடு மட்டும் தம்பிக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. மதியம் எங்களுக்கு சாப்பிடும்போது ஏன்னா நம்ம டிஃபன் சாப்பிட்றதுனால மதியம் சாப்பிடும்போது ஒரு 1:00 1:30 போல் எத்தனை பேர் இருக்கமோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி ரைஸ் வச்சு சூடாக ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டுப்போம். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் வச்ச குழம்புலையே பணியாரமும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பணியாரத்துக்கு எதுவும் சைடிஷ் எதுவும் செய்யலை. இன்றைக்கி காலையில் அம்மா என்ன குழம்பு வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியும் கத்திரிக்காயும் போட்டு பட்டை கிராம்பு வச்சு குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ அதுவே பணியாரத்துக்கும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த குழம்புலையே சாப்பிட்டாச்சு. மதியம் இந்த குழம்புக்கு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு நானும் அம்மாவும் சாப்பிட்டுப்போம். பாப்பாங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே சாப்பிட்டாகணும், வயிற்றுக்கு ஏதாவது போட்டு ஆகணுமேங்கிறதுக்கோசரம் எதுனாலும் நான் சாப்பிட்டுப்பேன். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது ஹஸ்பண்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியும். நான் தனியாக இருந்தேன்னா என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது. என் 2 குழந்தைங்கள பார்க்குறதுக்கு தான் எனக்கு டைம் சரியாக இருக்கும். எப்போவுமே நைட்டு தூங்க போகும்போது பாப்பாங்க தூங்கினதுக்கப்புறமா பாப்பாங்களோட 2 ஃபீடிங் பாட்டிலையுமே நல்லா வாஷ் பண்ணி அதை சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் போட்டு வச்சு அதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு போவேன். நைட்டு ஒரு டைம் இல்லை 2 டைம் எந்திரிப்பாங்க. நேரமாக 9 மணி ஒரு 8:30 மணிக்கே தூங்கிட்டாங்க அப்படின்னாக்கா மிட் நைட் கண்டிப்பாக 1:30 to 2 எந்திரிப்பாங்க. இல்லை 1 முன்னாடியே கூட எந்திரிப்பாங்க பால் குடிக்கிறதுக்கு. அப்படி இல்லை 10 10:30 11:30 இந்த 11:30 தூங்குனாங்க அப்படின்னா பால் குடிச்சிட்டு தூங்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக 5:30 4:30 5:30 வரைக்கும் தான் எந்திரிப்பாங்க. ஸோ அதனால் ஒரு டைம் தான் பால் குடிப்பாங்க. நான் நைட்டு எல்லாம் பாட்டிலெலாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கினேன். 11:30 தூங்குனதுனால இன்றைக்கி 5 தான் எழுந்தாங்க. 5 ஒரு டைம் தான் பால் குடித்ததுனால நான் காலையில் பாட்டிலில் வாஷ் பண்ணலை. தம்பி கிளம்புற வரைக்கும் முடிச்சிருந்துட்டு 8:30 தான் தூங்குனாங்க. அதனால் மறுபடியும் அந்த பாட்டில்லையே பால் ஊற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அவங்க தூங்கும்போதே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பாப்பாங்களோட பாட்டில்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். 5 மந்த்து ஸ்டார்ட் ஆனதுமே பாப்பாங்களுக்கு
இந்த மாதிரி ஜூஸஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 3 மாதம் ஸ்டார்ட் ஆனோடனே தண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. டாக்டரே சொல்லியிருந்தாங்க தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருங்கன்னு. ஸோ நான் தண்ணி கொடுக்கவும் வந்துட்டு அவங்க வந்து குடிக்க மாட்டேன்றாங்க. குடித்த உடனே பாலுன்னு நினச்சி வாயில் வச்சு சிப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் டேஸ்ட்டு இல்லாதனால சப்புன்னு இருக்கிறதுனால வாயில் வச்சு உலட்டுறாங்க. லப்பரை கடிச்சிக்கிட்டு குடிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலேயே உடம்பு முடியல, டீஹைட்ரேட் ஆகுது. குழந்தைங்களுக்கு சொல்லவா தெரியும், சூடு வேற பிடிச்சிக்குது. அது குழந்தைங்களுக்கு சொல்லவும் தெரியாது. ஈவினிங் ஆனால் அழ ஆரம்பிச்சிருவாங்க, கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறது, 5 மந்த்து ஸ்டார்ட் ஆன உடனேயே நான் வந்து ஜூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதுளம்பழமும் கேரட்டும் தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். மாதுளம்பழத்தை வந்து நான் மிக்சியில் போட்டு அடிக்காமல் அந்த ஒவ்வொரு சொலையாக எடுத்து கையிலேயே வந்துட்டு அதை நல்லா நசுக்கி அந்த மேலே இருக்க ரெட் கலர் ஜூஸை மட்டும் எடுத்து பாப்பாங்களுக்கு வந்து நான் ஸ்பூன்லேயோ இல்லை ஃபீடிங் பாட்டிலையோ கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கேரட் ஜூஸ் கொடுத்துட்ருக்கேன். இது 2ம் கொடுக்கறதுனால தண்ணி குடிக்கலைன்னா கூட நம்மளுக்கு ஜூஸாக அந்த தண்ணி போய் சேரட்டும், தொண்டை வறண்டு போகாமல் இருக்கும், கொஞ்சம் சூடு பிடிக்காமல் இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். 5 மந்த்து லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சாலிட்ஸ் கொடுத்துக்கலாம். ராகி கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சி ஐட்டம் ஏதாவது கொடுத்துக்கலாம். என்ன கொடுக்க சொல்கிறாங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து ஜூஸ் மட்டும், வாட்டருக்கு பதிலாக வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கணுங்கிறதுக்காக ஜூஸ் மட்டும் வந்து கொடுத்துட்ருக்கேன் நான். இன்றைக்கி வந்து கேரட் ஜூஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுட்டு கேரட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க அம்மா காலையிலேயே. கேரட் ஜூஸ் தான் வந்து இன்றைக்கி போட போகிறேன். ஏன்னா அவங்க 11 o'clock எழுந்தாங்கன்னா எழுந்த உடனே ஜூஸை குடிச்சிருவாங்க. பால் குடிச்சிட்டு அப்புறமா ஜூஸ் கொடுத்தோம்னா குடிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து நான் ஜூஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பால் வந்து கொடுப்பேன். மிக்ஸி ஜாரை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு கேரட் காலையில் அம்மா வாங்கி கேரட் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து கேரட்டோட தோலை வந்துட்டு பீல் பண்ணிவிட்டு வந்து சர்க்கரை போடாமல் தான் கொடுப்பேன் ஜூஸ். எப்போவுமே பாலுக்குமே நான் சர்க்கரை போடாமல் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து ஹெல்தி. சர்க்கரை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் என்னோடய பேபிஸ்க்கு வந்து கோல்டு ஆகலை. நான் பாலுக்கும் சுகர் போட மாட்டேன். இப்போ வந்து ஜூஸுக்கும் சுகர் போடல. நேச்சுரலாகவே வந்துட்டு ஃப்ரூட்லேயும் வந்து சுகர் கண்டென்ட் இருக்கும், கேரட்லேயும் வந்து சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து போடுறதில்ல. கேரட்டை இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி போட்டு சும்மா ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு வந்து 1ல் போட்டு நல்லா அடிச்சுட்டு அப்புறம் பல்ஸில் போட்டு எடுத்தோன்னாக்கா இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்துடும். அதுக்கப்புறமா இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிப்பேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு 2 தடவை ஃபில்ட்ரு பண்ணி அவங்களோட ஃபஸ்ட்டு வாங்கின பாட்டில் வச்சுருக்கேன். அதில் வந்து 60 ml பாட்டிலு. அந்த 60 ml பாட்டிலில் ஆளுக்கு ஒவ்வொரு பாட்டில் குடித்தேன் அப்படின்னாக்கா பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தனாக்கா ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. பால் குடித்ததுக்கு அப்புறம் குடித்தேன்னாக்கா கொஞ்சம் தான் சிப் பண்ணுவாங்க. பாதி அளவு கூட சிப் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்து வச்சுருவாங்க. ஸோ தூங்கிட்டு இருக்கனால ஜூஸை போட்டு வச்சு மூடி ஒரு இடத்துல வச்சுட்டேன். அவங்க எழுந்த உடனே அதை ஊற்றி கொடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்து வர வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.